சேப்பக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் மசாலா பொடி சேர்த்துருக்கோம். எப்படி நம்மளுக்கு மட்டன் சிக்கன் குழம்புலாம் வைக்கிறோம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மசாலா பொடி இது தாங்க. இந்த சீக்ரெட் பொடி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பூண்டு, தக்காளி, வெங்காயம் எடுத்துட்டோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. தக்காளி தக்காளி, வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், அதுவுமே 1/4 தான். உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா சேர்த்துக்கிங்க. எப்பொழுதுமே புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நானும் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சும்மா ஒரு லெமன் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு இந்த கிழங்க எடுத்துட்டோங்க. இதில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல இதை நல்லா கழுவி வச்சுருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கலாங்க. இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கோம். உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா போட்டுக்கோங்க. இங்கே என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதுலேயே தக்காளியும் போட்டு நம்ம ஒரு வதக்கிடலாங்க. நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நைட்டுக்கு மட்டும்தான் குழம்பு வச்சதுனால ஒரு 1/4 வெங்காயத்துக்கும் கொஞ்சம் கூட வந்து கட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுங்க. நான் ஒரே கையில் செல்லையை வச்சுட்டு இன்னொரு கையில் யூஸ் பண்ணுறதுனால தக்காளி போடுறது காமிக்க முடியல. அதனால் இப்போ தக்காளி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா அரைச்சி வதக்கி வச்சுக்கலாங்க. இது எதுக்கு இப்போ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சேப்பக்கிழங்கு வச்சு குழம்பு வைக்கிறோங்க, அதுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் இன்றைக்கி வெறும் வெங்காயமும் தக்காளியும் மட்டுமே வச்சு தான் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலே கொஞ்சம் மசாலா தூளையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக போட்டுடலாம். இப்படி போட்டு நம்ம அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் மசாலா உங்களுக்கு சேர்ந்துடும். கொஞ்சம் கலராகவும் இருக்குங்க குழம்பு பார்க்குறதுக்குன்னு. போட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சீரகம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினோம், நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு. சீரகம் நல்ல வாசமாகவும் இருக்குதுங்க. இந்த சீரகம் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு எடுத்தேன். தனியாக வேக வச்சுங்க. வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கிழங்கு வேக வச்சிட்டோம் பாருங்கள். வேக வச்சு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து புளியுமே அப்படியே ஊற வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ குழம்பு வச்சிடலாம். இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம். நல்லா அடுப்பு காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா புளிக்குழம்புக்கு எண்ணெய் நல்லா ஊற்றணுங்க, இப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய் வச்சுருக்கோம். கடுகு உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. கடுகு என்கிட்ட இல்லாதனால சீரகம் மட்டும்தான். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு இல்லாமல் சீரகம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோமா, அதனால் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. என்கிட்ட கடுகு இல்லாதனால நான் வந்து சீரகம் தான் போட்டுறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பூண்டை சேர்த்துக்கலாம்.
சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்கணும். இப்போ வந்து பூண்டு தேவை வச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயத்தையும் போட்டலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் இருக்குங்களா? இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணிட்டு தக்காளியும் போட்டோம். தக்காளி கொஞ்சம் வெங்காயம் வெடிச்சு அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இது பண்ணும்போது கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், குழம்பு மசாலா எல்லாமே போட்டுடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப போடாதுன்னா கொஞ்சமாக போட்டு இந்த பொடி ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம வந்து இந்த வெங்காய தக்காளி வளர்க்கும் போது மிளகாத்தூள் போட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னுடைய மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும், அதனால் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாத்தூளுடைய காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த டைமில் நம்ம உப்பும் போட்டுக்கலாம். கல் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட தூள் உப்பு தான் இருக்குது. போட்டிருக்கேன். அதையும் போட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து உப்பு அந்தளவுக்கு தூள் உப்பு போடுறதுனால பார்த்தீங்கன்னா உப்பு பக்காத மாதிரியே தான் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நீங்களே பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைமில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சேப்பக்கிழங்க போட்டுடலாங்க. ஏன் இதுலேயே போட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிழங்குல நம்ம கொஞ்சம் எல்லாம் வதக்கி நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த கிழங்குலமே சேர்ந்துட்டோம். அப்புறம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா காரமாகவும் நல்லா இருக்கும். நம்ம புளியை போட்டதுக்கப்புறம் இதை சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க, அந்த மசாலா வந்து இதில் கிழங்குல சேர்ந்த மாதிரியே தெரியாது. அதனால் இப்போயே போட்டிங்கன்னா இங்கே வந்து நல்லாயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம புளியை போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது பாருங்கள் மசாலா. இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். இந்த மசாலா தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு வைக்கிறப்ப, சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கிழங்கு வந்து முன்னாடியே வேக வச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப வந்து நம்ம வதக்கணும்னா கிழங்கு இதாக போயிடும், ரொம்ப சின்ன சின்னதாக இதாக போயிடும். நம்ம இப்போ தண்ணி இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாங்க. கிட்டருக்கு இந்த புளியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கசடு எதுவும் இல்லைங்க, அதனால் போய் ஊற்றிட்டேன். வச்சுக்கலாம். கசடு இருந்துச்சுன்னா நம்ம இதில் தங்கிக்கும். நம்மகிட்ட இல்லை, நான் கொஞ்சமாக புளி ஊற்றிங்க. இப்போ புளியை போட்டோங்க. ரொம்ப புளி ஊற்றலாம், அதிகமாக புளி சேர்க்க மாட்டோம். இந்த புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கருப்பான புளியை. உங்களுடைய புளியை பொறுத்து புளியை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நல்லா புளி கொதிக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் தண்ணியுமே வேணால் ஊற்றிக்கலாம் நம்ம. இதை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போடலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கிழங்கெல்லாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்றதுனால நம்ம பெருசாக கட் பண்ணோம்னா அவங்க ஒரு சில டைம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே முழுங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சின்னதாக கட் பண்ணுறது பரவாயில்லைங்க, நல்லது அதுவே. இப்போ இந்த புளி வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். பாருங்கள், குழம்பு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குதுங்க. கறி குழம்பு சுவையில் அழகான சேப்பக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கோம். நம்மளுக்கு இதோட போதும்னாலும் நம்ம அப்படியே சொன்னதுக்கப்புறம் எடுத்து விட்டு வச்சுக்கலாங்க. நான் இதில் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட போகிறேன். அதனால் கொஞ்சம் புளி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் எல்லாம் போட்டு, வரமிளகாய் தூள் சீரகத்து எல்லாம் போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாங்க. ஒரே கையில் போட்டுட்டு ஒரே கையில் வீடியோ எடுத்துருந்தோம் வந்து முடிக்கிறீங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கெட்டியாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு கொதிக்கட்டு, கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவி போட்டுடலாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி. பாருங்கள், அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு குழம்பு பார்க்க. அது நிஜமாலே இப்படி கறி குழம்பு மாதிரி இருக்குங்க, வாசம் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வருங்க, இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.